ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா. இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இது எண்ணெய் ஊற்றுறதுனால பாஸ்தா ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும். அது ஒரு சைடு கொதிக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு சேர்க்குறதுக்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 3 வத்தல், இவ்வளோத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை வேகிறதுக்கு போட்டுடலாம். நான் இன்றைக்கி ஊற வச்ச பட்டாணி எடுத்திருக்கேன், அதனால் இது கூட வேக வச்சுருக்கேன். நம்ம இப்போ கொஞ்சம் கேரட்டு பீன்ஸ் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு பாஸ்தா வெந்துடும். பாஸ்தா இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ வெந்ததை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம வெட்டி வச்சிருந்த கேரட்டு பீன்ஸு போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மைதா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா நம்ம கட்டி விடாமல் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு, இந்த டேஸ்ட்டுக்காக. நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர் அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இப்போது ஒரு 1/4 லிட்டர் அளவு பால் போட்டு இது நல்லா கொதித்து வரும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தா இதையும் போட்டு கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு இறக்குனா நம்மளோட பாஸ்தா ரெடி. நம்ம இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.